எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது நான் புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்கிற போது எல்லோரும் கேட்பாங்க, எத்தனை எழுதியிருக்கீங்க, எங்கே கிடைக்கும் அப்படிலாம் வரிசையாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது என்னுடைய பதிப்பகத்தில் இருக்குது, அமுதம் பதிப்பகத்தில் இருக்குது. இருந்தாலும் நம்முடைய யூடியூப் நேயர்களுக்காக, உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் வாசிப்பாளர்களுக்காக அமேசான் கிண்டல் அதில் நம்முடைய புத்தகத்தை நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்கிறோம். இனிமேல் நீங்கள் தாராளமாக என்னுடைய புத்தகத்தை படிக்கலாம். என்னோட பேசுவது போலவே இருக்கும். அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கான லிங்க்கு தான் கீழே இருக்குது. வணக்கம். பாரத கதையில் வரக்கூடிய பாத்திரங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக பேசிக்கிட்டே இருக்கலாங்க. அத்தனை பெருமையுடையவை, உண்மையுடையவை. அதுலேயும் சூழ்ச்சி பாத்திரம் உண்டு, நல்ல பாத்திரங்கள் உண்டு, திறமையான வலிமையான பாத்திரங்கள் உண்டு என்று எல்லாம் நிறைய பார்க்கலாம். இதில் பஞ்சபாண்டவர்களில் சகாதேவன் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பீமன். பேரை கேட்டவுடனே நமக்கு ஒரு பீம புஷ்டி அல்வான்னு மதுரையில் இன்னும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. திருவிழாக்களில் ஒரு பெரிய உடம்பு, வலிமையான உடம்பை காட்டுவாங்க. 1000 யானை பலமுடையவர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. இது மிகைப்படுத்தப்பட்ட செய்தியாக கூட இருக்கலாம். ஆனால் பீமனை பார்க்குறப்ப நமக்கு தோணும், அந்த 1000 யானை பலமுடையவர்கள் யாருன்னு கேட்டால், ஒருவன் பீமன், மற்றவன் துரியோதனன், மற்றவன் கீசகன், மற்றவன் ஜராசந்தன். ஆனால் ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீமன் தான் ஏனைய 3 பேரையுமே 2 பிளந்திரிஞ்சு கொன்று எல்லாம் செய்வான். அவனுடைய தாயார் குந்தி தேவி. தந்தை யார் தெரியுமா? வாயு பகவானுங்க. யாருக்கு? அனுமனுடைய தம்பி. நல்லா சொல்கிறதா இருந்தால் தந்தை 2 பேருக்கு ஒருவர் தான். இவர்கள் 2 பேரும் சந்திக்கிற காட்சி கூட இதில் வரும் மகாபாரதத்தில். பீமன் பிறந்தபோது அந்த குழந்தை அப்படி கையில் வச்சுருந்து தவறி கீழே போட்டாலாம். கீழே போட்ட உடனே பயந்துட்டுக்கா. ஐயோ, குழந்தை என்ன ஆகுமான்னு பார்த்தா அந்த கல் உடஞ்சி போச்சான். அப்போ தான் குழந்தையுடைய வலிமை தெரிந்தது. இவருடைய வலிமையை பார்க்குற போது எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால், கௌரவர்கள் 100 பேரும், பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் எல்லோரும் ஒன்றா விளையாடுவாங்களாம், 105 பேரும். அப்போ மாந்தோப்புக்குள்ளே போய் மாங்காய் பறிக்க போகிறப்ப அண்ணன் தம்பியெல்லாம் போய் மாமரத்தில் ஏறி மாங்காய் பறிப்பாங்களாம். அங்கேருந்து பீமன் வருவானாம். அண்ணா, தம்பிகளே, என்னது, நம்மளுடைய தகுதிக்கு மாமரத்தில் போய் மரத்தில் பறிக்கலாமா? அப்புறம் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்ட உடனே, இதை பாருங்களேன் அப்படி என்று அவன் அந்த மாமரத்தை உழுப்புவானான். உடனே அங்கேருந்து அதில் காய், பிஞ்சு, பழம், இலை எல்லாமே மரம் மொட்டையாக போகுமா. மரத்தை பிடுக்குவான்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோடனே எல்லாம் பயந்துருவாங்களாம். அப்போ தான் துரியோதனனுக்கு இவன் மீது பொறாமையும் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட ஒருவன் இருந்தால் நமக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அவன் இவனை அழிக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சி எடுக்கிறான். இன்னும் கூட சொல்கிறதா இருந்தால், அவனுடைய உணவில் விஷத்தை வைத்து அவனை கொல்லுவதற்கு முயல்கிறார்கள். அப்படி அந்த விஷத்தை சாப்பிட்டுட்டு அவன் அதில் ஒரு வேளை சாகாமல் போயிடுவானாங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கைகால்களை கட்டி தண்ணியில் கொண்டு போட்டுறாங்க. அந்த தண்ணியில் என்ன ஆகுதுன்னா, ஆயிரக்கணக்கான நாகங்கள் அவனை கடிக்குது. அப்போ என்ன ஆகுது, இவன் சாப்பிட்ட விஷம் இருக்குது பார்த்திங்களா, பாயசத்தில் கலந்து கொடுத்த விஷம் இருக்கு இல்லையா, அந்த விஷம் அது அந்த பாம்புகளுக்கு போய் சேர்ந்துருது. அவன் கீழே போகிறான். நாகலோகத்தை சேர்ந்த அந்த அரசன் பார்த்து வியப்படைஞ்சு, உனக்கு 1000 யானை பலத்தை தரக்கூடிய இந்த பானத்தை தருகிறேன், நீ அருந்திக்கொள், நீ உயிரோடு மேலே செல்லலாம். அதே மாதிரியே அவன் மேலே வந்துடுறான், மீண்டு வந்துடுறான். அவனை பார்த்து இவங்க ஆச்சரியப்படுறாங்க. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி வெளியே சொல்லாமல் உட்காந்துருக்குறாங்க. அதே போல் அரக்கு மாளிகையில் பாண்டவர்களையும் குந்தி தேவியும் அழிக்கணும்னு நினச்ச போது அந்த மாளிகையில் அந்த 5 பேரையும், அதாவது தர்மன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், குந்தி, இந்த 5 பேரையும் தன்னுடைய தோளதுக்கி போட்டு காப்பாற்றின பெருமை இவனுக்கு உண்டுங்க. இன்னும் சொல்கிறதா இருந்தால், இவனுடைய ஆயுதம் கதாயுதம் தான், கதை இப்படி வச்சுருப்பான். இவனுடைய மனைவி பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இடும்பி. இவனுடைய மகன் பேர் கடோர்கஜன். அதாவது 14ஆம் நாள் போர்க்களத்தில் தான் அவனை பற்றி ஒரு நாளைக்கு நம்ம பேசலாம். அவனுடைய இறப்பு நடக்கும். பீமன் இத்தகைய பெருமை கொண்டவன், வலிமை கொண்டவன், பிறகு சிவபக்தி மிகுந்தவன். ஒரு முறை அவனுடைய அந்த சிவபக்தியை பார்த்து தான் போர்க்களத்தில் கூட சிவாய மந்திரத்தை சொல்லி அந்த உத்திராட்ச மாலையை போட்ட உடனே அபிமன்யுவை காப்பாற்ற போக முடியாமல் திண்டாடி நின்று போயிடுறாங்க அப்படியே. அது மட்டும் இல்லை, தன்னுடைய அண்ணனை சந்திக்கிற காட்சியும் இருக்குது. பீமனை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். பீமான் என்று சொன்ன உடனே அவ்வளோ பெருமை உண்டு. அதோட தப்பு நடக்கிற இடத்துல அவனுக்கு வர்ற கோபம் இருக்குது பாருங்க, அது ஒரு அற்புதமான விஷயங்க. அதையும் சொல்கிறேன், அனுமனை சந்தித்த இடத்தையும் சொல்கிறேன், பீமன் போர்க்களத்தில் யுத்தம் செய்த விஷயங்களையும் சொல்கிறேன்.
பீமனை பற்றி 2ஆம் பாகத்தில் திரும்பி பார்ப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.